சுவாமி மழை மழை மழை. அடியேன். மழை, இடி, மின்னல் இவை அனைத்தையும் பார்க்கும்போது என் மாணவன் திருவுருவத்தையே அதில் காண்கிறேன். சுவாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. என் கண்ணன் கண் சிமிட்டும் காட்சியை நினைவுபடுத்துகிறது இந்த மின்னல். என் அரங்கன் சிரிக்கும் ஏளன சிரிப்பை ஞாபகப்படுத்துகிறது இந்த இடி. மன தூய்மையோடு பக்தி செய்யும் தொண்டர்களை நினைத்து பகவான் ஆனந்த கண்ணீர் விடும் காட்சியை ஒத்திருக்கிறது இந்த மழை. அது சரி சாமி, இந்த மழையாவது இப்ப நின்னுடும். நம்ம பிடிச்சிருக்கே தேவதேவின்னு ஒரு அடமழை, அது எப்ப விட போதோ தெரியலையே. ஞாபகப்படுத்தினாய். அந்த பெண்ணெங்கே? அது எங்கேயாவது வெளியில கிடக்கும். மழையில் நனைகிறாளா? நினைஞ்சு அப்படியே போயிட்டுமே. அவள் மழையில் நனைவது அரங்கன் நனைவதற்கு வா, அவளை அழைத்து வரலாம். சுவாமி சுவாமி நீங்க இருங்க, நான் போய் கூப்பிட்டு. அடியே என்னோடு வா. வந்தேன். தேவதேவி, 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 எழுந்திரு. நல்ல கதையை கடித்தே. நீ வா, என்னோடு வா. ஈரத்தோடவே நிக்கிறீங்களே, முதல்ல உங்க உடைகளை மாத்தீங்க. ரங்கா, அடியேன். உடைகள் மாறுவதைப் போல சில சமயம் உள்ளமும் மாறுகிறதல்லவா? ஐயோ, உள்ளம் மாறவே கூடாது, அது ரொம்ப ஆபத்தாச்சே. மாறுவதும் மாற வைப்பதும் மாலவன் செயல் அல்லவா? ஐயோ, என்னமோ மாதிரி பேசுறீங்களே. ஓ சாமி, இனிமே நீங்க இங்க நிக்கப்படாது. வாங்க வாங்க போலாம், வாங்க, சும்மா வாங்க. கருணையால் என் ஐயன் உடனிருக்கும் வாய்ப்பை பெற்று
பிறகு அவர் தொண்டில் பங்கு கொண்டேன். இன்று அவருடுத்தும் ஆடையை நான் உடுத்தும் பாக்கியத்தை அடைந்தேன். இப்போது அவர் திருவடியை தொட்டு தொண்டு செய்யும் பெருமையும் பெற்றேன்.